ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயத்ரி கார்த்திக் சேனல். இன்றைக்கி சமையல் வீடியோ கிடையாது. நான் பார்த்திங்கன்னா அஞ்சரை டப்பாவும் மசாலா பாட்டிலும் ரீஃபில் பண்ணுறேன். அதுதான் காமிச்சிட்ருக்கேன். இந்த அஞ்சரை டப்பா பார்த்திங்கன்னா வாங்கி 10 இயர்ஸ் ஆச்சுங்க. என் கல்யாணத்துக்கு வாங்கினது. எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். மேலே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கண்ணாடி மாதிரி இருக்கும். அதை நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் காமிக்கிறேன். நான் எல்லாமே காலி ஆயிடுச்சு. சரி ஒரு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு நல்லா தொடச்சிட்டு திருப்பி ரீஃபில் பண்ணிக்கிட்டால் ஓகே நீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரீஃபில் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சி எடுத்துட்டு எல்லாத்தையும் கொட்டி வைக்கிறேன். இந்த மாதிரி இப்போ நீங்கள் கிச்சனை இயர்லி ஒன்ஸ் பார்த்திங்கன்னா அப்போல்லாம் அம்மா பார்த்திங்கன்னா தமிழ் வருஷ பிறப்புக்கு எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா ஃபுல்லாக டப்பாவெல்லாம் எடுத்து எல்லாம் ஃபுல்லாக காலி பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு இது எல்லாமே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வெயிலில் காய போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு எடுத்து வைப்பாங்க. பார்க்கவே நீட்டாக இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற இந்த லைஃப்பில் ரொம்ப ஃபாஸ்ட்டு லைஃபுங்க. இப்போ நம்ம போயிட்டுருக்கிறதுக்கெலாம் எப்போ பாரு ஓடிக்கிட்டே தான் இருக்கோம். இந்த மாதிரி லைஃப்பில் நம்மளுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி கிச்சனை எப்படி பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு டைம் கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கான ஒரு டிப் தான் நான் இப்போ சொல்கிறேன். என்னன்னா இப்போ ஒரு பொருள் காலி ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு துவரம்பருப்பு டப்பா உங்களுக்கு காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னிங்கன்னா திருப்பியும் உடனே அப்படியே ரீஃபில் பண்ணாமல் அந்த டப்பாவை எடுத்து ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு, ஏன்னா ஒரே ஒரு டப்பா தான் வாஷ் பண்ண போகிறீங்க, அதுக்கு ரொம்ப பெருசாக டைம் எடுக்காது. அந்த டப்பாவை எடுத்து வாஷ் பண்ணி ஒரு நல்லா துணியை வச்சு தொடச்சிட்டு ஒரு டிஷ்யூ வச்சு நல்லா தொடச்சிட்டிங்கன்னா ஃபுல்லாகவே ஈரம் போயிடுங்க, காஞ்சிரும் அது அப்படியே. அதுக்கப்புறமேட்டு டப்பாவை நீங்கள் ரீஃபில் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் எந்த பொருள் எடுத்து காலி பண்ணாலுமே பார்த்திங்கன்னா அந்த டப்பாவை திருப்பியும் வாஷ் பண்ணிவிட்டு பொருள் கொட்டி வச்சிங்கன்னா நீட்டாக இருக்கும். இதெல்லாம் ஃபஸ்ட்டு நான் பண்ண மாட்டேன். இதெல்லாம் நான் பேசுகிறத எங்கள் அம்மாவோ எங்கள் அத்தையோ கேட்டாங்கன்னா சிரிப்பாங்க. ஏன்னா நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன் அவ்வளோவா. இப்போ தான் கொஞ்சம் ரீசெண்ட் டைம்ஸில் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நானுமே இதை எங்கேருந்தோ பார்த்தது தான் கண்டிப்பாக. மேக்ஸிமம் எங்கேருந்து யூடியூப்லேருந்து தாங்க பார்த்துருப்பேன். எனக்கு யூடியூப்னால் இந்த சீரியல் பார்க்குறது எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. ஒன்று 2 சீரியல் தாங்க பார்ப்பேன். அந்த சீரியல்லையே நான் எப்படி யோசிப்பேன்னா, ஒரு சீரியலோட கதையே நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியல, எப்படி எல்லாரும் எல்லா சீரியல் கதையும் ஞாபகம் வச்சு பார்க்குறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சீரியல் இல்லை 2 சீரியல் தான் பார்ப்பேன். டைமே இருக்காது ஆல்ரெடி எனக்கு. டைம் இருக்கிற சமயத்தில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் யூடியூப் சேனல் தாங்க பார்த்துட்ருப்பேன். நிறைய சேனல் பார்ப்பேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். மேலேருந்து பார்த்தாலே எல்லா டப்பாலையும் என்ன இருக்குன்றதை பார்க்கலாம். நல்லா இருக்குல்ல, அழகாக சூப்பராக இருக்குல்ல. எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தது எனக்கு இது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த பாட்டில் டிமார்ட்டில் வாங்கினதுங்க. இது வாங்கி எப்படியும் ஒரு 2 வருஷம் இருக்கும் போல் இருக்குது. நான் நீட்டாக அழகாக வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால சூப்பராக இருக்குது. இது 4 பாட்டில் பார்த்திங்கன்னா 199 தான். சூப்பராக இருக்குங்க. வாங்கலாம், கண்டிப்பாக வாங்கி நல்லா யூஸ் பண்ணலாம். என்ன பேசிகிட்டு இருந்தோம்? ஓகே, டைமே இருக்காது எனக்கு. டைம் இருக்கப்போ பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல் தான் பார்ப்பேன். என்னோடய ரொட்டீனே பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திப்பேன், பசங்க ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, அப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்துருப்பேன். நான் யூடியூப் வீடியோஸ் போடுறதுனால ஆல்ரெடி ஏதாச்சும் வீடியோ எடுத்து வச்சுருந்துருப்பேன்ல, அந்த வீடியோவை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதோ, இல்லாட்டி நான் போட்ட வீடியோஸ்க்கு ஏதாவது வியூஸ் வந்திருக்கா, ஏதாவது கமெண்ட்ஸ் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பேன். அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து, அதுதாங்க என்னோடய டைமு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து குக் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். குக் பண்ண ஆரம்பிச்சிட்டு அப்போ வீடியோஸ் எடுக்கணுன்னா எடுப்பேன், இல்லைனா விட்டுருவேன். குக் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் குக் பண்ணும்போதே பார்த்துட்டு அவ்வளோதாங்க. எப்படி 1 ஆகும்னே தெரியாது. 1 ஆகிடும், கேப் வந்துடும். குடுன்ட்டு கேபில் போய் ஏறினா நைட்டு வீட்டுக்கு வர 11 மணி ஆகிடுங்க.
ஆல்வேஸ் செகண்ட் ஷிஃப்ட் தான். 11 மணி ஆகிடும், வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு தூங்கிடுவேன். இதுதான் என் ரொட்டீன். இதில் எனக்கு எங்கே டைம் இருக்கும்? டைமே இருக்காது. இதுலேயும் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு தாங்க நான் யூடியூப் வீடியோஸே போட ஆரம்பித்தேன். எங்கடா நம்ம லைஃப் வந்து இதே மாதிரி ரொட்டீனாக போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யூடியூப் வீடியோஸ் போட ஆரம்பித்தேன். எனக்கு தெரிஞ்சு வந்து நல்லா தான் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும். நீங்கள்லாம் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவீங்க, சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற தைரியத்தில் தான் நான் வந்து யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போயிட்டுருக்கேன். பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. நானும் விடாமல் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் தான் வந்து சப்போர்ட் பண்ணணும் கண்டிப்பாக. ஒரு மசாலாவாக அந்த பாட்டிலில் நான் கொட்டிகிட்ருக்கேங்க. பார்த்தீங்கனாலே தெரியும். கொஞ்சம் தான் இருந்துச்சு. ஜீரகத்தூள் வந்து நிறைய இருந்துச்சு. கரம் மசாலா கொஞ்சம் தான் இருந்துச்சு. இது வாங்கணும். மிளகாய்த்தூள், தனியாத்தூள்லாம் பாக்கெட் ஆல்ரெடி ஸ்டாக்கில் இருந்துச்சு. அதை எடுத்து கொட்டி வச்சுட்டேன். மஞ்சத்தூள் வந்து அதுவுமே ஸ்டாக்கில் இருந்தது. அதை எடுத்து பெரிய டப்பாவில் கொட்டி வச்சுருப்பேன். அதை எடுத்து இதில் கொஞ்சம் கொட்டி வச்சுக்கிட்டேங்க. மஞ்சத்தூள் வந்து நான் வந்து எப்பயுமே அரைச்சி வைப்பேன். இந்த பேக்கெட் வந்து ஆல்ரெடி வீட்டில் இருந்ததுனால யூஸ் பண்ணுவேன். மேக்ஸிமம் நீங்கள் அரைச்சி யூஸ் பண்ணிங்கன்னா அந்த மனமே வேறு மாதிரி இருக்கும். நான் வந்து அரைக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். தொடர்ந்து என் வீடியோஸ்லாம் பாருங்கள். நான் நிறைய வந்து உங்களுக்கு வந்து மசாலா ஐட்டமே எப்படி அரைக்கிறது அந்த மாதிரிலாம் கூட உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வீடியோஸ்க்குள்ளே நான் வந்து எங்கள் குளியல் பவுடர், நலங்கு மாவுன்னு சொல்லுவாங்கள்ல, குழந்தைங்களுக்கெல்லாம் தேய்ச்சி குளிக்க வைப்பாங்க, பெரியவங்களுமே தேய்ச்சி குளிப்பாங்க. குளியல் பவுடர் அது வந்து அரைக்கலான் இருக்கேன். ஏன்னா அரைச்சி வச்சுருந்தேன் நான். எனக்கு வந்து 2 இயர்ஸ் வந்துச்சு அந்த அரைச்ச பவுடர். அதை வந்து அரைக்கலான் இருக்கேன். கண்டிப்பாக என் வீடியோஸை வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த வீடியோ கண்டிப்பாக வரும். சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பார்த்தீங்கன்னா நீங்களும் அதே மாதிரி வீட்டில் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பயங்கரமாக யூஸ் ஆகும். அது வந்து சோப்பே போட தேவையில்ல. அந்த குளியல் பவுடர் போட்டு குளித்தாலே போதும். அப்படி இருக்கும். நம்ம பர்ஃப்யூமும் யூஸ் பண்ண தேவையில்ல. அந்த வெட்டி வேர்லாம் நான் சேர்த்து போட்டு அரைப்பேங்க. அந்த வெட்டி வேர் மனம் அப்படியே வந்து அடிக்கும். சூப்பராக இருக்கும் அந்த ஸ்மெல்லு. நீங்கள் கண்டிப்பாக நான் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் ஃப்யூச்சரில். நீங்கள் பார்த்துட்டே இருங்க என் வீடியோவை. தனியா பவுடர் கொட்டுறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டேன். இது 1/2 kg பேக்கெட்டுங்க. இந்த மாதத்தை எப்படியாவது இருக்கிற மளிகை சாமான்குள்ளே ஓட்டிடலான்ட்டு இருக்கேன். ஏன்னா வந்து நான் வந்து இந்த தீபாவளி ஃபண்டுலாம் இருக்கும்ல, நிறைய பேருக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். அந்த தீபாவளி ஃபண்டு நான் போட்டு வச்சுருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா மளிகை சாமான் வருது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அடுத்த மாதம் தீபாவளி வருது. ஸோ அடுத்த மாதம் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மளிகை சாமான் வந்துடும். ஸோ இருக்கிற மளிகை சாமான்குள்ளே இந்த வாட்டி ஓட்டிடலாம். கொஞ்சோண்டு மட்டும் வாங்க வேண்டியது இருக்குது. அதை மட்டும் டிமார்ட்டில் போயிட்டு கொஞ்சமாக தாங்க, ரொம்ப பெருசாக. இப்போ பார்த்தீங்கன்னா 5 டப்பாலையும் ஃபில் பண்ணிட்டேன். இது எனக்கு கண்டிப்பாக 1 மந்த் வரும். மசாலா டப்பாவும் ஆல்மோஸ்ட் ஃபில் பண்ணிட்டேன். என்ன கரம் மசாலா பேக்கெட்டு தான் ஒன்று வாங்கணும். பருப்பு வகைங்கள்லாம் இருக்குது. அது வந்து என்ன வாங்கணுமோ எழுதிட்டு போயிட்டு வாங்கிட்டு இந்த மந்த் வந்து கொஞ்சம் காசு சேவ் பண்ணிக்கலாம். அடுத்த மாதம் வந்துடும். அடுத்த மாதம் மளிகை சாமான் வந்துருச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது எனக்கு வந்து ஒரு 4 to 5 மந்த்ஸாவது இருக்குங்க. எல்லாத்தையும் வந்து நான் கொட்டிட்டேன் இப்போ இந்த பாட்டிலில். மிளகுத்தூள் வந்து மிளகு மட்டும் பார்த்திங்கன்னா மிளகை லைட்டாக வாட்டிட்டு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு அதையும் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டேன். கடையில் மிளகுத்தூள் வாங்குறது கிடையாது. அது ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியுது. உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இதுதாங்க என்னோடய மசாலா டப்பா ஸ்டாண்டு. இதுவுமே ரொம்ப நாளாக இருக்குது. உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த வால்பேப்பர் இதில் போட்டிருப்பேன் பாருங்கள் நான். அந்த ஸ்டாண்டு தான். அதையும் சேர்த்து வாஷ் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த பத்திரிக்கை அட்டைலாம் இருக்கும்ல, பழைய அட்டை, அது தாங்க போட்டிருக்கேன். அது போட்டு வச்சுட்டேன். இது இவ்வளோ தாங்க இன்றைக்கி நான் வேலை பார்த்துருக்கேன். இதுக்கப்புறம் போயிட்டு சமைச்சிட்டு நான் ஆஃபீஸ் கிளம்பிடணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் காயத்ரி கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.